அனைத்து பெண்களுக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் உலக பெண்கள் தினத்தன்று ஒரு தீமாக ஒரு ஏதேனும் ஒரு கருப்பொருள் வைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆண்டோட கருப்பொருளை பார்க்கலாமா? கிவ் டு கெயின். அதாவது பெண்களும் கெயின் பண்ணும்படிக்கு, பெண்களும் பொருளாதாரத்துல உயரும்படிக்கு அவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு அல்லது அவர்களுக்கு ஒரு சப்போர்ட். அதான் கிவ் டு கெயின். அதான் இந்த 2026ஓட கருப்பொருள். இந்த நாளிலும் நாங்கள் சில பெண்களாக அந்த பெண்களை குறித்து பைபிள்லையும் உலக சம்பந்தமான சில காரியங்களை குறித்தும் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். எஸ்தரை குறித்து பேசுகிறேன். எஸ்தர் யூத குலத்தில் பிறந்திருந்தாலும் அந்த அம்மா சித்தப்பாவால் வளர்க்கப்பட்டாங்க. தாய் தகப்பன் இல்லாத ஒரு மகள். ஆனாலும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டதுனால அவங்க ராஜாத்தியாக ஆனதுக்கு அப்புறமும் கூட ஆண்டவரை விடாமல் அவங்க பற்றி கொண்டாங்க. இப்போ யூத குலத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, யூத குலமே அழிகிற ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது அவங்க சித்தப்பாவால் வழிநடத்தப்பட்டு அப்போது அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையுமே உபவாசத்தை சொல்கிறாங்க. அவங்க திடமானதாக இருந்து ஒரு கலக்கம் வரும்போது அவங்க சோர்ந்து போகாமல் மற்றவங்கள்ட்ட போய் கெஞ்சாமல் ஒன்றும் பண்ணாமல் அவங்க ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற உபவாசத்தை குறித்து சொல்கிறாங்க எஸ்தரம்மா. அதை கீழ்ப்படிஞ்சு அந்த ஜனங்க எல்லாருமே அதை செயல்படுத்தும் பொழுது இவங்களும் உறுதியாக ஜெபிக்கிறாங்க. அங்கே ராஜாவோட செங்கோல் நீட்டப்பட்டாதான் அந்த அம்மா உள்ளே போய் பேச முடியும். ஆனால் செங்கோல் நீட்டப்படலை. ஆனாலும் அவங்க ஜெபத்தினால அதை முறியடிச்சதுக்கு அப்புறமா ராஜா கூப்பிடுறாரு. என்ன உனக்கு என்ன வேணும், உங்க வேண்டுதல் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இது எப்படி ஆச்சுன்னா இவங்க 3 நாள் உபவாசத்தை அவங்க உறுதியோடு செஞ்சதுனால, அதுக்கப்புறம் இந்த ஜபத்தினால அந்த யூத குலத்துக்கே ஒரு ரட்சிப்பு வந்தது மாதிரி காரியம் மாறுதலாக முடியறதுக்கு இந்த அம்மா மூலமா ஆண்டவர் செயல்பட்டார். அவங்க ஒரு ஜபம் செஞ்சாலோ அல்லது பெண்கள் உறுதியா செயல்படுறதுனாலயும் சமுதாயத்துக்கே ஒரு அற்புதம், ரட்சிப்பு, சமுதாயத்துக்கே பெண்கள் பயனடைய முடியும். இப்போ நான் பெண்களை குறித்து, இந்த பெண்கள் ஞாயிறில் பெண்களை குறித்து நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். அதில் பைபிளில் கன்னிமரியாளாக மரியாள் ஒரு கன்னிப்பெண். அந்த அம்மா தன்னை இந்த மாதிரியா ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஒரு ஐக்கியமாக இருக்கிற ஒரு பெண்ணு. அந்த பெண்ணுக்கே அவரை தேவதூதர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருக்குன்னா தாயாக அந்த ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அம்மா ஒரு கன்னிப்பெண். அந்த கன்னிப்பெண் நானா அப்படின்னு சொல்லி தங்களே யோசிக்கிறாங்க. நம்மளை ஒரு கல்யாணம் ஆகாமல் எப்படி ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்க முடியும், அதுவும் உலகம் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் அவங்க மனசில் இருக்குது. ஆனாலும் அவங்களுடைய ஜபத்தில் நைட்டில் அவங்களுக்கு சொப்பனத்தில் தேவதூதர்கள் இவன் ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்குது. என்னென்னா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய குழந்தைக்கு நீ தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. மனசில் ஏற்றுக்கொண்டு பயம் இருந்ததாலும் ஆனாலும் ஆண்டவர் நம்மளை தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு சிறப்பு தகுதி நமக்கு ஒரு கொடுத்துருக்குறாங்களேன்னு சொல்லி அவங்க அது இந்த கருத்து அவங்களுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறாங்க. இந்த கீழ்ப்படிதல் பெண்களுக்கு இதன் மூலமாக தான் அந்த தாய் என்ற ஒரு மரியாதைக்கு கிடைத்த அந்த ஒரு செய்தியிலிருந்து நிறைய பெண்கள் இப்பொழுது கூட கீழ்ப்படிதல் அந்த குடும்பத்தில் கூட பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் கீழ்ப்படிதல் கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இப்போ கூட இருக்குது. கர்த்தர் இந்த நேரத்தில் பேச கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. பெண்களை பற்றி பேசும்போது நான் ரூத்தை பற்றி பேசுகிறேன். ரூத்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமியாருக்கு 2 மகள்கள். 2 மகள்லையுமே 2 மகனும் இறந்துட்டாங்க. அதனால மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, மகன் இறந்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரூத்து எந்த சூழ்நிலையிலையும் கணவன் இறந்தாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவங்க மாமியார் கூடவே இருக்கிறாங்க. நம்மள இப்போ உலக தரமான காரியங்கள் பார்த்தீங்கன்னா கணவர் இருந்தாலும் இல்லைனாலும் என்ன பண்ணுறாங்க, அம்மா வீட்டுக்கு போகிறதுலே இப்போ பெண்கள் கூடியே இருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கணவர் இருந்தாலும் எப்படின்னா போட்டுன்னு சொல்லாமல் மாமியார் இந்த இருக்கிற காலத்தில் பாருங்க, மாமியார் கணவர் இருக்கும்போதே மாமியார் யாரும் சரியாக பார்த்துக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ரூத்து பார்த்தீங்கன்னா
கணவர் இறந்தாலும் பரவாயில்ல, யார் அவங்க மதிக்க போறாங்க, எப்படி வேணாலும் போயிருக்கலாம். ஆனா அவங்க கர்த்தருக்கு பயந்து கணவர் இறந்தாலும் பரவாயில்ல, தன் மாமியார் நல்ல முறையில பாத்துக்கணும், ஒரு தாயாரா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறாங்க. நீங்க இருக்கிற இடம் தான் எனக்கு வீடு, நீங்க இருக்கிறது தான் என்னுடைய ஊரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறாங்க. அந்த பஞ்சகாலம் வரும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த நகோமியோட அவங்க வீட்டுக்காரோட உறவினராக இருக்கிற ஒரு போவாஸை போய் சந்திக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மணிகள்லாம் அவங்க வயலில் வந்து நிறைய, அவங்க ரொம்ப ஆஸ்திகாரனா இருக்கிற போவாஸ் வந்து அவருடைய வயலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள், நிறைய வேலை செய்கிறவங்கலாம் இருப்பாங்க. ரூத்து பார்த்தீங்கன்னா தன் மாமியாருக்காகவும் அவங்களுக்காகவும் சாப்பிட்றதுக்காக அந்த நெற்கதிரில் போய் கோதுமை மணிகளை போய் அவங்க கதிர்களை பொறுக்குறாங்க. பொறுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த வேலை செய்கிறவங்களாம் போயிட்டு அந்த போவாஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க, யாருன்னு தெரியல, ஒருத்தவங்க வந்து நம்ம இதில் பொறுக்குன்னு இருக்காங்க நம்ம வயல்வெளியிலன்னு சொல்லும் போது, அப்புறம் அவருக்கு கர்த்தர் தயவு கண்கள் அவர் தயவு கிடைத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கதிர்களை கொஞ்சம் நிறைய எல்லாத்தையும் பொறிக்கிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அது நிறைய கதிர்கள் எல்லாம் சேர்த்து அவங்க எடுத்துன்னு வந்து அவங்க மாமியார் சொல்லும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம குடும்பம், நம்ம கணவர், நம்ம பிள்ளைங்க அப்படின்னு வாழற உலகத்துல ரூத்து பார்த்தீங்கன்னா தன் மாமியாருக்காகவே அவங்க வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் மாமியார் பார்த்தீங்கன்னா தன் மகளை வந்து மகன் தான் இல்லையே, எப்படியாவது நம்ம மருமகளுக்கு இன்னொரு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த போவாஸ், இந்த காலத்துல யாருங்க அப்படி இருப்பாங்க. ஆனா பாருங்க, நகோமியோட ரூத்தோட குணத்தை அறிஞ்சு மாமியாரே இல்லாம தன் தாயா இருந்து அந்த மகளுக்கு வந்து நான் போவாஸ்ன்ற மகனையே திருமணம் செஞ்சு அந்த குடும்பத்தையே அவர் என்ன பண்ண கர்த்தர் வந்து ஆசீர்வதித்தார். அவங்க எந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க தைரியத்தையும் விடலை, விசுவாசத்தையும் விடலை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரூத்து போலயே இப்போ பெண்களும் என்ன பண்ணணும், இருக்கணும், தைரியத்தோட இருக்கணும். எந்த பிரச்சனை எப்படி வந்தாலும் ஆனால் அவங்க சோர்ந்தே போகலை. போவாஸ் கிட்ட போய் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா மாமியார் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே அவங்க கடைப்பிடிச்சாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க கடைப்பிடிச்சதுனால தான் இன்னைக்கு ஒரு போவாஸுடைய மனைவியானாங்க. அதே போல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு நான் சொல்ல வரது என்னன்னா, எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தால் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது, கீழ்ப்படியணும். எந்தெந்த விஷயத்துல எது நம்ம பேசணுமோ அங்கே தான் பேசணும். பேசக்கூடாத இடத்துல நம்ம அமைதியோடு இருந்தாலும் தாழ்மை இருக்கணும், நம்மகிட்ட சாந்தம் இருக்கணும், பொறுமை இருக்கணும். பொறுமை உள்ள ஒரு பெண்களாக நம்ம குடும்பத்தை நடத்தணும். பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கும், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இங்க வந்து ஒரு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ கிட்ட இந்த குணம் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வியோட இந்த வசனம் தொடங்கும். அப்படி என்ன குணம் இருந்தா அவ குணசாலியான ஸ்திரீ? அந்த குணத்தை பத்தி நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. என்னென்ன குணம் இருந்தா அந்த பெண் குணசாலியான ஸ்திரீ? ஒரு பெண்ணுக்குள்ள என்னென்ன குணம்லாம் இருக்கணும்? அன்பு இருக்கணும், அன்பு, பொறுமை, தாழ்மை, பொறுமை, இச்சை அடக்கம். பெண்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தோம்னா எதை பார்த்தாலும் பிடிக்கும், அத வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ கண்டிப்பா இச்சை அடக்கம். அப்புறம் தாழ்மை, சொன்ன தயவா இருக்கணும். இதெல்லாம் ஒரு குணம், தயவா இருக்கணும். அதன் பிறகு பொறுமையா இருக்கணும், வேற சகிப்புத்தன்மை இருக்கணும். ரொம்பவே இது முக்கியம். சகிப்புத்தன்மை இருக்கணும். பொறுமையா இருந்து, அன்பா இருந்து, தாழ்மையா இருந்து, சகிப்புத்தன்மை இல்லைன்னா எல்லாத்தையுமே இழந்துடுவோம். பொறுமையே இழந்துடுவோம், அன்பையும் இழந்துடுவோம். நிறைய பெண்கள் வந்து இந்த சகிப்புத்தன்மை இல்லாததுனால தான் நல்ல நல்ல குணங்களை எல்லாம் இழந்துடுறத நம்ம பார்க்கிறோம். காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஈவினிங் எல்லாரும் வந்த உடனே பொறுமையோடு கூட இருந்ததை இந்த ஒரு சகிப்புத்தன்மை இல்லாம கோபப்பட்டோ சண்டை போட்டோ என்ன பண்ணிடுவாங்க, அந்த சகிப்புத்தன்மை இல்லாத போயிடும். கர்த்தருடைய பிள்ளைங்க பொதுவா நல்லா வைராக்கியமா ஜெபிக்கிறவங்க, நிறைய ஜெபக்குழுல பங்களிப்பா இருக்கிறவங்க கண்டிப்பா சகிப்புத்தன்மையோட கூட இருக்கணும். வேற என்ன குணம் இருக்கும்? விட்டு கொடுக்கிறது. இது கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஏன்னா விடாத பேசின்னு இருப்பாங்க. நிறைய பெண்கள் வந்து நல்லா பேசுறதுல திறமை இருக்கும். ஒரு கேள்வி கேட்டோம்னா 10 ஆன்சர் பண்ற ஒரு நல்ல திறமைசாலியா இருப்பாங்க. அதனால எதையுமே விட்டு கொடுக்காத பேசுறாங்க. ஒரு குணம் பெண்கள் கிட்ட இருக்கணும்னா என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற குணம் இருக்கணும். இன்னொரு குணம், குடும்பத்தை பொறுப்பா கையாளணும். கொஞ்சம் சம்பளம் இருக்கும், இல்லைன்னா அதிக சம்பளம் இருக்கும். அதிக சம்பளம் வாங்குகின்ற குடும்பத்தினர் பெண்களை பார்த்தோம்னா ஊதாரியாகவோ வீண் செலவு செய்கிறவர்களாகவோ இருக்கிறாங்க.
அதே போல வருமானம் குறைவா இருக்கிறவர்களை பார்த்தா நிறைய கடன்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ பெண் தான் ஒரு குடும்பத்தை என்ன பண்ணணும், பொறுப்பா நடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல 12வது வசனம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். இந்த வசனம் 100% பல குடும்பங்கள்ல நடக்குது. கணவர் போதையில இருப்பாரு, கடன்காரரா இருப்பாரு, நோயாளியா இருப்பாரு. ஆனா பாருங்க, பெண் என்ன செய்யறானா, தீமையை அல்ல நன்மையே செய்கின்றாள். இதை குறிச்சு யாராவது சொல்றீங்களா? ஆமாம், பார்த்தீங்கன்னா கணவர் எவ்வளோதான் மனைவி அடித்து துன்புறுத்தணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பம் நிறைய பேர் குடிச்சிட்டு மனைவியை போட்டு அடிக்கிறது. என்னதான் கணவர் மனைவியை குடும்பப்படுத்தினாலும் அவங்க எங்கே போவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. எவ்வளோதான் கொடுமை பண்ணாலும் ஆனால் மனைவி பார்த்தீங்கன்னா கணவர் ரொம்ப அன்பாக நேசிப்பாங்க. ஏன்னா இந்த எல்லாருமே நம்ம விட்டுட்டு நம்ம கணவரை தான் நம்பி நம்ம வந்துருக்கிறோம். மனைவி நன்மை மட்டும்தான் செய்வாங்க. செய்ய அவங்க மனசால கூட அவங்க நினைக்க மாட்டாங்க. மனசால இல்லையா, உண்மையிலே நேச்சுரலா நடக்கும். கணவனுக்கு நன்மை செய்யறதுக்கு பெண்கள் படைக்கப்பட்டது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 17வது வசனம். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். இது கண்டிப்பா பெண்களுக்கு ரொம்பவே முக்கியம். தன்னை தான் பலத்தால் இடைக்கட்டி கொண்டு. குடும்பத்துல கணவருக்கு ஜுரம், பிள்ளைங்களுக்கு ஜுரம்னா யார் போய் கவனிப்பாங்க? அம்மா, மனைவி. மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாத்திரையை போட்டுக்கின்னு அவங்களே செய்வாங்க. தன்னை தானே பலத்தால் எத்தனை பேர் இதை நாம டெய்லி கடைபிடிக்கிறோம்? ஒரு டியூட்டிக்கு போறதுனா கூட அவங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா ஒரு லீவ் அவங்களுக்கு கிடைக்காது. ஹார்ட் ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. தன்னை தானே பலத்தால இடை கட்டி கொள்வாங்க. தன்னுடைய உடல்நிலை கூட பார்த்து கொள்ளாம தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு என்ன தாய்க்கோ இல்லை கணவருக்கோ குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை, உடல்நிலை பிரச்சனையோ என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு திறமை பெண்களுக்கு இருக்குது. ஆமா, அதனால ஆண்கள் அவங்களுடைய திறமைகளை மதிக்கிறதே கிடையாது. பெண்களை முதல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க மதிக்கணும். அது மதிக்காதனாலதான் ஆண்களும் அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாதான் பெண்களாலையும் இந்த மாதிரியான குடும்பத்தை நடத்தி கொள்ள அவங்களால முடியும். ஆமா, அவங்களுக்கு தைரியம் சொல்றது ஆண்கள் தான் முதல்ல அந்த வீட்டுல இருக்கணும். ஆண்கள்னா கணவராகவும் இருக்கணும், அல்ல உடன் பிறந்தவர்களாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் பெண்களால சமாளிக்க முடியும். எவ்வளவு ஒரு பெரிய சோதனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் அவர்களால கெயின் பண்ண முடியும் வாழ்க்கையில். ஆமா, சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். அது இல்லாம நிறைய லேடிஸ் வீட்டையும் பார்த்துட்டு பிளஸ் வேலைக்கும் போயிட்டு மறுபடியும் வீட்டுல இருக்கிற காரியத்தை செய்யறாங்க. எவ்வளவு வேலை, ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ரொட்டீனா அதை செய்யறாங்க. அது மாதிரி இந்த கிச்சனுக்கு லீவே கிடையாது. யார் வந்தாலும் சரி போனாலும் சரி அவங்கதான் போய் செய்யணும். அதனால பெண்கள் அவங்கள பலப்படுத்திட்டு எல்லா வேலையும் அவங்க செய்யறாங்க திறமை. பிளஸ் வேலைக்கும் போயிட்டு வராங்க. வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்களுடைய பணியை ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் சிஸ்டர் சொன்னது போல இந்த கிச்சன் என்ற இதுக்கு ரிட்டையர்டே கிடையாது. அது எந்த வயசுலயும் வயதான காலத்துல கூட அவங்க அது மன நிறைவா செய்யறாங்க. கிச்சனுக்கு ரிட்டையர் ஆகுதோ இல்லையா, அதை செய்யற பெண்களுக்கு எப்பவுமே ரிட்டையர் பண்ணிடுவாங்க. ஏன்னா கிச்சனாவது கொஞ்சம் அடுப்பு ரிப்பேர் ஆகும், அடுப்பாவது நம்ம ரிப்பேர் கடைக்கு போகும். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. எவ்வளவு பல வேணுமா, எவ்வளவு அசதி சோர்வா இருந்தாலும் நம்ம தான் கண்டிப்பா போயிட்டு வீட்டுல இருக்கிற வேலையும் செய்யணும். நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம யாரும் நமக்கு கிடையாது, நம்ம தான் செஞ்சு ஆகணும். அதனால பெண்கள் இது 100% உண்மையா இருந்தாலும் தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்கின்ற பெண்களுக்கு உதவியாக பல வழிகளும் இருக்கு. இன்னும் ஞானமா செயல்பட்டோம்னா என்ன பண்ணிடலாம், ஜெயிக்கலாம். இன்னும் ஞானமா செயல்பட்டா கண்டிப்பா என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். இந்த ஹெவன்ஸ் ஓபன் மிஷன் மூலியமாக ட்ரஸ்ட் சம்பந்தமாக பெண்களுக்கு அவங்கள ஒரு என்டர்பிரனர்ஷிப்பா மாத்தி பல தொழில்கள் இந்த ஹெவன்ஸ் ஓபன் மிஷன் மூலியமாகவும் அவங்களுக்கு கைட் பண்றதுலயும் என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னா என்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற கைட்னஸ் கொடுத்தோம். அவங்கள உற்சாகப்படுத்தியும், பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும்,
அவங்கள உற்சாகப்படுத்தி பல பெண்களுக்கு ட்ரஸ்ட் மூலியமா நாங்கள் உதவி செய்கிறோம். உங்களுக்கும் நான் ஏதேனும் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் தெரிகிற எங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். பெண்களை குறித்து நம்ம நிறைய காரியங்களை பேசினோம். வரும் நாட்கள்ல இன்னும் வேற ஒரு டாபிக்கோட கூட இந்த குரூப் உங்களுக்கு வரும்னு விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்கும் பெண்கள் நல்வாழ்த்துக்கள். நல்லா தேங்க்யூ.